என் அன்பு செல்வங்களே, நான் இன்று உங்களுக்கு ஒரு கதை கூறப் போகிறேன். என் செல்வங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது இந்த கதையை கேட்டு மகிழுங்கள். இந்த கதையை கேட்டு முடித்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் கதையை கூறுகிறேன், கேளுங்கள் என் தங்கங்களே. தினமும் என் ஆலயத்திற்கு என்னை தரிசிக்க ஒரு சகோதரனும் சகோதரியும் வருவார்கள். இருவரும் என்னை தரிசித்துவிட்டு ஓரிடத்தில் அமர்ந்திருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார்கள். இதை வெகு நாட்களாக பார்த்து கொண்டே இருந்த நான் ஒரு நாள் ஒரு பக்தையைப் போல வேடம் தரித்து அவர்கள் அருகில் சென்று அமர்ந்தேன். பிள்ளைகளே, நானும் இந்த ஆலயத்திற்கு தினமும் தரிசிக்க வருகிறேன். நான் வரும்போதெல்லாம் பார்க்கிறேன் நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் ஏன் தினமும் அழுது கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், தாயே, நாங்கள் இருவரும் சிறுவயதிலிருந்து இப்போது வரை வேதனைகளை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களும் எங்களை ஏமாற்றிவிட்டனர், உடன் பிறந்தவர்களும் எங்களை ஏமாற்றிவிட்டனர். இவ்வளவு ஏன், எனக்கு மனைவியும் என் தங்கைக்கு கணவனும் என எங்களுடைய திருமண பந்தங்களும் நண்பர்களும் சுற்றியுள்ள உறவுகளும் எங்களை ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் செய்து எங்களை அவமானப்படுத்தி நிராகரித்து விட்டனர் என கண்ணீர் மல்க கூறினார்கள். நான் உடனே, இதனால் தான் நீங்கள் தினமும் அழுது கொண்டிருக்கிறீர்களா என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள், இல்லை தாயே, நாங்கள் இதற்காக அழவில்லை. எங்கள் கண்ணீரை பார்த்தாவது நாங்கள் தினமும் வணங்கும் எங்கள் சமயபுரம் அம்மா எங்களுக்காக மனமிறங்கி வருவார்களா என்று பார்க்கிறோம் என்று கூறினார்கள். நான் சிறிது நேரம் யோசித்துவிட்டு பிறகு, சரி, அம்மா உங்களுக்காக மனமிறங்கி வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், எங்கள் அம்மா எங்களின் உயிர். அவர்கள் எங்களுக்காக மனமிறங்கி வந்தால் நாங்கள் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்போம் என்றார்கள். அதற்கு நான், அப்படி என்ன கேள்விகள் கேட்கப் போகிறீர்கள்? எனக்கும் ஆவலாக இருக்கிறது, என்னிடமும் கூறுங்களேன் என்றேன். கூறுகிறோம் தாயே என்று சொல்லிவிட்டு என்னிடம் கூறத் தொடங்கினார்கள். அம்மா, நாங்கள் இருவரும் தினமும் உங்களை தரிசித்துவிட்டு எங்கள் வேதனைகளை உங்களிடம் கூறிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய வேதனைகள் தான் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறதே தவிர எங்களுடைய கண்ணீர் குறைந்தபாடில்லை. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் ஏன் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எங்களுக்காக மனமிறங்கி வந்து உதவுவீர்கள் என்று நினைத்தால் உதவவும் வரவில்லை. இதுதான் ஏன் என்று எங்களுக்கு புரியவில்லை அம்மா. அன்பு வைத்து ஏமாறுகிறோம், நம்பிக்கை வைத்து ஏமாறுகிறோம். இறுதியில் எங்களை கெட்டவர்களாக காட்டி எங்கள் மீது பழியை சுமத்திவிட்டு அவர்கள் நல்லவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்று கூறுவோம் என்றார்கள். உடனே நான், சரி, உங்கள் அம்மாவிடம் வேறு கேள்விகள் கேட்பதற்கு ஏதேனும் மீதம் இருக்கிறதா, இல்லை இவ்வளவுதானா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், இன்னும் ஒரு கேள்வி மீதம் இருக்கிறது என்றார்கள். கூறுங்கள் கூறுங்கள், இன்னும் அதிக ஆவலாய் உள்ளேன். அதனால்தானே நான் உங்கள் அருகில் அமர்ந்து கொண்டு உங்கள் மனக்கவலைகளை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று கூறினேன். கூறுகிறோம் தாயே என்று சொல்லிவிட்டு கூறத் தொடங்கினார்கள். அம்மா, நீங்கள் ஒரு பெண்ணைப் போல் வேடம் தரித்து எங்கள் இடத்திலிருந்து பாருங்கள் அம்மா. அப்போதுதான் உங்களுக்கு எங்களுடைய வேதனையும் வலிகளும் புரியும் என்று கூறியவர்கள் சட்டென்று நிறுத்திவிட்டு, வேண்டாம் அம்மா, நீங்கள் எங்கள் இடத்திலிருந்து பார்க்க வேண்டாம் அம்மா. அதன் வலிகளும் வேதனைகளும் என்னவென்று அதை அனுபவிக்கின்ற எங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அது மிகவும் கொடுமையானது. நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறதே போதும் அம்மா. உங்களுக்கு அந்த வலிகளும் வேதனையும் வேண்டாம் அம்மா. அதனால் நீங்கள் ஒரு ஏழை பெண்ணைப் போல் வேடம் தரித்து மனிதர்களை சென்று சந்தியுங்கள் அம்மா. அப்போது உங்களுக்கு புரியும் என்று கேட்போம் என்றார்கள். நான் சிரித்துவிட்டு, சரி, உங்கள் அம்மா உங்களுக்காக ஏழை பெண் போல் வேடம் தரித்து செல்வார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இதனால் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்றேன். அதற்கு அவர்கள், இவ்வுலகையே ஆளும் ஆதிபராசக்தி எங்கள் அம்மா நீங்கள். உங்கள் கண்ணிலிருந்து எதுவும் தப்ப முடியாது என்று எங்களுக்கு தெரியும். இதில் நாங்கள் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால், அம்மா, மனிதர்கள் உங்களை ஏமாற்றப் போகிறார்கள் என்று உங்களுக்கு முன்னரே தெரியும். தெரிந்திருந்தும் நீங்கள் தெரியாதது போல் ஏமாறுவீர்கள். அதாவது
நீங்கள் ஏமாறுவது போல் உங்களை காட்டிக்கொள்வீர்கள். ஆனால் நாங்கள் அவ்வாறில்லை. எங்களை மனிதர்கள் ஏமாற்றப் போகிறார்கள், நாங்கள் ஏமாறப் போகிறோம் என்று தெரியாமலேயே ஏமாறுவோம் என்று அம்மாவிடம் கூறுவோம் என்று கண்ணீர் மல்க வேதனையோடு சிரித்தனர். நான் சிரித்து கொண்டே, உங்கள் அம்மா இவ்வுலகையாளும் ஆதிபராசக்தி என்றாலும் உங்கள் இடத்திலிருந்து பார்த்தால் வேதனையடைந்து விடுவார்களே என்று எண்ணும் அளவிற்கு உங்களுடைய நல்ல மனது இவ்வுலகில் வேறு யாருக்கு வரும்? அதே சமயத்தில் ஆதிபராசக்தி தெரிந்தே ஏமாறுவார்கள் என்று கண்டுகொள்ளும் அளவிற்கு இவ்வுலகில் உங்களை விட ஞானிகள் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கூறுங்கள். இத்தனை நல்ல எண்ணமும் அறிவும் உள்ள உங்களை எவ்வாறு தோல்வியடைய விடுவார்கள்? நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றி ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏமாறப் போகிறீர்கள், அவமானப்படப் போகிறீர்கள், இல்லை உங்களுக்கு துரோகம் இழைக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தவுடனே அம்மா உங்கள் அருகில் வந்து விடுவார்கள். சில காட்சிகளை காட்டியும் தருவார்கள். உங்களுக்கு கெடுதல் செய்ய போகிறவர்களை பற்றி இன்னொருவர் மூலம் தெரிய வைப்பார்கள். அவர்கள் செய்யும் செயல்களில் உங்களுக்கு சந்தேகம் வரும்படி செய்வார்கள். அவர்கள் உங்களிடம் முன்பு பேசிய பேச்சை விட இப்போது பேசும் பேச்சில் சில வேறுபாடுகளை காட்டித் தருவார்கள். சில நேரங்களில் அவர்கள் உங்களுடன் நடந்து கொள்ளும் விதத்தில் மாற்றம் இருப்பதை உணர வைப்பார்கள். ஆனால் உங்களுக்கு அவர்களின் மேலுள்ள உங்களின் அதிகளவு அன்பு, அவர்கள் மீதுள்ள பாசம், அளவு கடந்த நம்பிக்கையால் உங்கள் மனம் அதை நம்ப மறுக்கிறது. பிறகு அம்மா என்ன செய்வார்கள்? உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டித்தான் அவர்களுடைய உண்மை முகத்தை உங்களுக்கு காட்டித் தருவார்கள். அதோடு அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கியும் வைப்பார்கள். ஒருவேளை அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தாவிடில் வாழ்வின் இறுதி வரை உங்களுக்கு அவர்களுடைய உண்மை முகம் தெரியாமலே போயிருக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்வின் இறுதியில் அவர்களின் உண்மை முகம் தெரிந்திருந்தால் உங்களால் என்ன செய்திருக்க முடியும்? அந்த வேதனைகள் உங்களுக்கு வரக்கூடாது என்று தெரிந்துதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டி உங்களை தனிமைப்படுத்தினார்கள். இது தெரியாமல் நீங்கள் அம்மாவிடம் போய், அம்மா உங்களைத்தானே நம்பி கொண்டிருந்தோம், இப்படி நடந்து விட்டதே, தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமே என்று கலங்குகிறீர்கள். உங்களுக்கு அவர்களின் உண்மை முகத்தை பற்றி புரிய வைக்க வேண்டுமென்றால் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டித்தான் அம்மாவால் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதுவரை புரிந்து கொள்ளாத நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகுதான் அவர்களின் உண்மை முகத்தை பற்றி தெரிந்து கொள்கிறீர்கள். அதனால்தான் அம்மா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள். பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். என்று நீங்கள் தனித்து விடப்படுகிறீர்களோ அன்றே ஆதிபராசக்தி அன்னையின் கரம் உங்களை தாங்கி பிடிக்கிறது என்பதை மறவாதீர்கள். நடந்ததை நினைத்து வருந்தாதீர்கள். உங்களின் மனபாரத்தை தூக்கி சுமக்காதீர்கள். அதை அம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு இனி அம்மா உங்களுக்கு தரப்போகும் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள். அவர்களை அம்மா பார்த்து கொள்வார்கள். அன்னை ஆதிபராசக்தியின் கண்ணிலிருந்து தப்பியவர்கள் இவ்வுலகில் எவரும் இல்லை. புரிகிறதா என்றேன். அதற்கு அவர்கள், தாயே, இப்போதுதான் எங்களுக்கு வாழ்வில் ஒரு தெளிவு கிடைத்தது. உங்களிடம் பேசிய பிறகுதான் மனம் தெளிவடைந்தது என்று கூறியவர்கள், என்னமோ தெரியவில்லை தாயே, உங்களிடம் பேசிய பிறகு வாழ்க்கையில் ஏதோ சாதித்தது போல் இருக்கிறது. உங்கள் அருகில் அமர்ந்திருக்கும் போது நாங்கள் தினமும் வணங்கும் எங்கள் சமயபுரம் அம்மாவே எங்கள் அருகில் இருப்பது போல் எங்கள் மனதில் ஒரு ஆனந்தம் தோன்றுகிறது என்று கூறினார்கள். நான் உடனே, இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் மனம் வேதனையோடு இருக்கும்போது தெய்வம் எதிரே வந்தாலும் உங்கள் அருகில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. மனது தெளிவான பிறகுதான் தெய்வம் உங்கள் அருகில் இருப்பதையே உங்களால் உணர முடிகிறது அல்லவா என்று கூறினேன். உடனே அவர்கள், அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இவ்வுலகை ஆளும் ஆதிபராசக்தி, நாங்கள் தினமும் தரிசிக்கும் எங்கள் அம்மா நீங்களா? நீங்கள்தான் இவ்வளவு நேரம் எங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்தீர்களா? எங்களுக்காக மனமிறங்கி வந்துவிட்டீர்களா? நாங்கள் காணும் காட்சி உண்மையா என்று கூறிவிட்டு என் பாதத்தில் விழுந்து கதறி அழுதனர். பிறகு நான், குழந்தைகளே, எழுந்திருங்கள், அழாதீர்கள், என்னை நன்றாக பாருங்கள். நீங்கள் தினமும் தரிசிக்கும் அன்னை ஆதிபராசக்தி நான் தான். பக்திக்கும் பாசத்திற்கும் செவி சாய்ப்பவள் நான். என் குழந்தைகளின் அழுகுரல் கேட்டும் வராமல் இருப்பேனா? அதனால்தான் ஒரு பக்தையைப் போல வேடம் தரித்து உங்கள் அருகில் வந்து அமர்ந்தேன். உங்கள் அருகில் அமர்ந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. அதற்கு அவர்கள், எங்களை மன்னித்து விடுங்கள் அம்மா, நாங்கள் அனுபவிக்கும் வேதனைகள் தாங்க முடியாமல் தான் கேள்விகள் கேட்டோம்.
நாங்கள் தவறாக ஏதேனும் கேள்விகள் கேட்டிருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் அம்மா என்று கூறினார்கள். உடனே நான், இல்லை குழந்தைகளே, நீங்கள் எதுவும் தவறாக என்னிடம் கேட்கவில்லை. நீங்கள் கேட்ட கேள்விகள் அனைத்தும் சரியானதே. நான் உங்களை என் பிள்ளைகளாக அடைந்ததற்கு பெருமை கொள்கிறேன். அதே சமயம் நான் எப்போதும் உங்கள் அருகிலேயே இருப்பேன் என்பதையும் மறவாதீர்கள் என்றேன். அதற்கு அவர்கள், இப்படி எங்கள் அம்மாவின் வாயிலிருந்து வார்த்தைகள் கேட்பதற்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அம்மா என்றார்கள். பிறகு நான், பிள்ளைகளே, நீங்கள் எப்போதும் இந்த அம்மாவிற்கு பிள்ளைகள்தான். இப்போது நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலனைத்தும் கிடைத்து விட்டதல்லவா என்றேன். அதற்கு அவர்கள், ஆமம்மா, எங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைத்து விட்டது. இப்போது எங்கள் மனது தெளிவடைந்து விட்டது. அம்மா, மனதில் சஞ்சலமாக வந்தோம், இப்போது மனம் நிறைவாக செல்கிறோம் என்று கூறினார்கள். பிறகு நான், நல்லது என்று கூறி மகிழ்ச்சியுடன் வழி அனுப்பி வைத்தேன். என் பிள்ளைகள் முக மலர்ச்சியுடன் செல்வதை பார்த்த எனக்கு ஆனந்தமாக இருந்தது. இப்போது நான் உங்களிடம் வருகிறேன். இக்கதையை எனக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு செல்வங்களே, இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? நான் கூறட்டுமா என் தங்கங்களே? நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, தோல்வியடைந்து விட்டோமே, ஏமாற்றி விட்டார்களே என்று விரக்தி கொள்ளாமல், காரணம் இல்லாமல் எங்கள் அம்மா எதையும் செய்ய மாட்டார்கள். எங்கள் அம்மா எங்களுக்கு தாமதமாக ஒன்றை தருகிறார்கள் என்றால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களிடமிருந்து சில உறவுகளை விலக்கி வைக்கிறேன் என்றால் பின்வரும் காலங்களில் அவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் பெரிதாக நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் மனதை எப்போதும் தெளிவாக வையுங்கள். நான் தெரிவேன். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்கள். நான் அருகில் இருப்பேன். என்னை மீறி உங்களை எதுவும் நெருங்காது. உங்களுக்கு மலை போல வரவிருக்கும் துன்பத்தை கூட பனி போல ஒரு நொடியில் உருகச் செய்து விடுவேன். நான் உங்கள் அருகில் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வித கவலையும் வேண்டாம். எது நடந்தாலும் எங்கள் அம்மா பார்த்து கொள்வார்கள் என்று மகிழ்ச்சியாக இருங்கள் என் அன்பு செல்வங்களே.